தமிழகத்தில் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது 5,43,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பின் 5,43,76,755 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு பின்னரும் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். அதன்படி 2,66,63,233 ஆண் வாக்காளர்களும் 2,77,06,332 பெண் வாக்காளர்களும் 7,191 வாக்காளர்கள் மூன்றாம் பாலினத்தவர்களும் 4,19,355 வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் 26 லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 66 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தோர் என்றும் 3,39,000 பேர் இரட்டை பதிவு கொண்டவர்கள் என்பதும் தெரிய வந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் BLOக்களை அணுகலாம் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இல்லை என்றால் சிறப்பு முகாம்களில் பங்கேற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் இன்று முதல் படிவம் 6 பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். மேலும் ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபங்கள் தெரிவிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 14,25,000 வாக்காளர்கள், அதாவது 35.58% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,22,164 பேர், இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,56,000 பேர், இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் 18,772 பேர், முகவரியில் இல்லாதவர்கள் 27,328 பேர் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் 1,03,812 வாக்காளர்களும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,241 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் சென்னையில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 வாக்காளர்களும், ராயபுரம் தொகுதியில் 51,711 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7,01,901 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 27,87,362 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 20,85,464 வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 14,01,198 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 11,26,924 வாக்காளர்கள் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,777 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். அதன்படி எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 35,82,226 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 29,62,449 வாக்காளர்கள் உள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் 24,368 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி எஸ்ஐஆருக்கு முன்பு 5,06,522 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பு 4,82,154 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை
மாவட்டத்தில் 6,50,590 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 32,25,198 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 25,74,608 வாக்காளர்கள் உள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 2,46,818 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 19,46,759 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை SIR பணிக்கு பிறகு 16,99,941 குறைந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 3,25,429 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 19,97,189 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பின்பு 16,71,760 வாக்காளர்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 84,329 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிக்கு முன்பு 10,76,278 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 9,91,919 வாக்காளர்களாக குறைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,53,373 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிக்கு முன்பு 15,92,872 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 14,39,499 வாக்காளர்கள் உள்ளனர். கரூர் மாவட்டத்தில் 79,690 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். அதன்படி SIR பணிக்கு முன்பு 8,98,362 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 8,18,672 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 3,80,404 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 27,40,631 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 23,60,157 வாக்காளர்கள் உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 75,378 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிக்கு முன்பு 7,83,500 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை SIR பணிக்கு பிறகு 7,08,122 குறைந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் 57,338 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 5,67,730 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 5,10,392 வாக்காளர்கள் உள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,706 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 14,66,660 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 12,72,954 வாக்காளர்கள் உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1,39,587 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அதன்படி SIR பணிக்கு முன்பு 13,94,112 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 12,54,525 வாக்காளர்கள் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1,17,454 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அதன்படி SIR பணிக்கு முன்பு 12,08,690 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 10,91,326 வாக்காளர்கள் உள்ளனர். சேலம் மாவட்டத்தில் 3,62,429 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிகளுக்கு முன்பு 26,68,108 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை SIR பணிகளுக்கு பிறகு 23,05,679 குறைந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,157 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 10,57,700 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பின்பு 9,12,543 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்காசி மாவட்டத்தில் 1,51,902 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 13,75,091 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பின்பு 12,25,297 வாக்காளர்கள் உள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் 1,50,828 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிகளுக்கு முன்பு 12,29,933 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை SIR பணிகளுக்கு பிறகு 10,79,105 குறைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் SIR பணிகளின் மூலம் 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 20,98,561 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை SIR பணிகளுக்கு பின்பு 18,92,058 குறைந்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,785 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 24,44,929 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 18,81,144 வாக்காளர்கள் உள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் 3,31,787 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 23,68,967 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 20,37,180 வாக்காளர்கள் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1,62,527 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிக்கு முன்பு 13,28,158 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 11,65,631 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,025 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 13,03,030 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 10,88,005 வாக்காளர்கள் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,24,894 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிகளுக்கு முன்பு 19,34,447 இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை SIR பணிகளுக்கு பின்பு 16,09,553 சரிந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 16,80,626 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 15,06,077 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 49,548 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிகளுக்கு முன்பு 5,90,490 இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை SIR பணிகளுக்கு பிறகு 5,40,942 குறைந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் 1,25,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 11,30,303 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 10,04,564 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1,16,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். SIR பணிக்கு முன்பு 9,99,411 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 8,82,672 வாக்காளர்கள் உள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 1,82,865 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 17,27,490 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 15,44,625 வாக்காளர்கள் உள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் 89,964 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 16,26,485 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 15,36,521 வாக்காளர்கள் உள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் 81,515 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி SIR பணிக்கு முன்பு 12,85,432 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிக்கு பிறகு 12,03,917 வாக்காளர்கள் உள்ளனர். நீலகிரி
மாவட்டத்தில் 56,091 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 5,89,167 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு 5,33,076 வாக்காளர்கள் உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,52,162 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 21,21,902 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 18,69,740 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 37,937 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 2,86,973 இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு 2,49,036 குறைந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் 2,16,966 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதன்படி எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 14,18,325 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 12,01,359 வாக்காளர்கள் உள்ளனர். போலி வாக்காளர்களை வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற திமுகவின் கனவு மண்ணோடு மண்ணாக போனது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், எஸ்ஐஆர் தேவை என அதிமுக கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் 90 லட்சம் போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாக கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை அழைத்து கள நிலவரம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிந்து வருகிறார். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் மற்றும் அரக்கோணம் தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டார். வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்ட செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 4.5 ஆண்டுகளாக செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருவதாக கூறியுள்ளார். அமாவாசை நாளில் அதிமுக விருப்ப மனுவை பெறுவதற்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் திரண்டனர். இதனால் அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 12,380 ரூபாய்க்கும், சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போல் வெள்ளியின் விலையும் குறைந்தது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்ததால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கிய கூட்டத்தொடர் 15 அமர்வுகளுடன் முடிவுக்கு வந்தது. வந்தே மாதரம் பாடலை மட்டும் ஒலிக்கவிட்ட பின் மக்களவையை பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். கிராம பொருளாதாரத்தை பெரிதும் முன்னேற்றமடைய செய்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை மோடி அரசு திட்டமிட்டு அழித்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட ஏழைகளுக்கு 20 ஆண்டுகளாக உதவி வந்த திட்டம் குறுகிய எண்ணம் கொண்டோரால் ஒரே நாளில் சூறையாடப்பட்டதாக கூறியுள்ளார். உலகமே பாராட்டிய மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை அழிக்கும் பாஜகவின் முயற்சியை நிச்சயம் தடுப்போம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்கள், கிராமங்களின் துணையோடு தேசிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். முந்தைய மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் பல்வேறு ஊழல்களுக்கும் கொள்ளைகளுக்கும் வழிவகுத்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். புதிய ஜி-ராம்ஜி திட்டம் அவற்றையெல்லாம் களைந்து கிராமப்புறங்களில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கும் என்றும் கூறினார். இஸ்லாமிய பெண்ணின் ஹிஜாபை நீக்கி பார்த்த பீகார் முதலமைச்சர் நிதிஷுக்கு மத்திய அமைச்சராக இருக்கும் கிரிராஜ் சிங் ஆதரவு அளிக்கலாமா என காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவே இந்து பெண்ணின் முக்காட்டை இஸ்லாமியர் யாராவது நீக்கி அத்துமீறி இருந்தால் இந்நேரம் எப்படியெல்லாம் கொதித்தெழுந்திருப்பீர்கள் என அவர் வினவியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 6 பிஞ்சு குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் நோய் தொற்று கண்டறியப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி இரத்தத்தை மாற்ற வேண்டும் என்ற நிலையில் HIV நோய் தொற்று உள்ள இரத்தத்தை செலுத்தியது தெரிய வந்துள்ளது.
மத்திய பிரதேசத்தில் 6 குழந்தைகளுக்கு HIV தொற்று பாதித்த ரத்தத்தை மாற்றி ஏற்றிய விவகாரத்தில் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மருத்துவர், ரத்த வங்கியின் பொறுப்பாளர் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் MA பேபி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் கூட்டணி தாங்கள் போடும் தாளத்திற்கு இந்திய இலக்கிய துறையை ஆட வைக்கும் முயற்சி என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் தம்மை மதிக்கவில்லை என்பதற்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்து மனைவியை கொலை செய்ய முயன்ற கணவரையும் அவரது கூட்டாளிகள் 2 போலீசார் கைது செய்தனர். பானிபூரி வியாபாரியான மகேஷ் என்பவரது மனைவி நாகரத்னா கணவரின் வருமானத்தில் சிறிது வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதித்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை கணவருக்கு தராமல் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஹரியானாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரின் பெண் தோழி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தோழியின் நண்பர்கள் 2 சேர்ந்து ஹோட்டலில் அறை எடுத்து தங்கிய போது வீராங்கனையை 2 சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்த ஜி சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தலைநகர் சென்னையிலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் வகையில் உள்ள ஜி சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மேலும் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளை திரட்டி பாஜக அரசுக்கு அதிமுக ஒத்து ஊதுவதாக கூறி முழக்கங்களை எழுப்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் தொடர்பான இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது. வரும் 22ஆம் தேதி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் 3 துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்காக கழிப்பறைகளுடன் கூடிய ஓய்வறை அமைக்க மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய நகராட்சி பேருந்து நிலையங்களுக்கு அந்த பகுதி வரலாற்றில் இடம்பெற்ற மன்னர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வட தமிழக மன்னர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தமிழக அரசு சிறப்பு செய்யாமல் இருப்பதும் அவர்களின் பெயர்களை மறைப்பதும் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக உள்ள 1439 குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, இயற்கையை அழித்து கனிம வள கொள்ளையருக்கு துணை போகும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். தேர்தல் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் குறித்தும் பேச மாட்டேன் என கூறிய தாவேக தலைவர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் தம்மை தாமே களத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர் என சொல்லி இருப்பதாக விமர்சித்துள்ளார். மும்பையில் இருந்து வலி மாத்திரைகளை வாங்கி வந்து போதை மாத்திரைகள் என கூறி சென்னை கண்ணகி நகர் மற்றும் தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்ய முயன்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கோகுல், பிரசன்னா மற்றும் குபேந்திரன் ஆகிய 3 பேரும் வசமாக சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து சுமார் 1000 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்க சென்ற தன்னை SI உட்பட 3 காவலர்கள் அடிக்க வந்ததாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி இளைஞர் ஒருவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். மேலும் அந்த இளைஞர் காவலர்களிடம் நடித்து காட்டிய வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாநகராட்சியில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் அச்சமும் அவதியும் அடைந்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பேட்டை ரோடு ஆட்டிறைச்சி கூடம் அருகே கடந்த 2 நாட்களில் மட்டும் 2 மாணவர்கள் உட்பட 7 பேரை மாடுகள் முட்டி தள்ளியதாக கூறப்படுகிறது. தர்மபுரி
மாவட்டம் அரூர் அடுத்த சிட்லிங் வனப்பகுதியில் சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட காய்கறி சந்தை வளாகத்திற்கு அருகே நகராட்சிக்கு சொந்தமான காலி இடத்தில் காய்கறி சந்தை வளாகத்தை அமைத்து தரக்கோரி நகராட்சி ஆணையர் மற்றும் கோட்டாட்சியரிடம் வியாபாரிகள் மனு அளித்தனர். 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு புதிதாக திறக்கப்பட்ட தினசரி சந்தையில் பொருட்களை எடுத்துச் செல்லவும் பொதுமக்கள் வந்து செல்லவும் போதுமான வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் காரணி பெரிச்சானூர் ஆயந்தூர் இடையே 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்கவில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மண்சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதால் சொந்த வாகனங்களில் செல்லும் போது அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக வேதனை தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள பாறையில் ஹிந்தியில் ராம் என எழுதப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் இவ்வாறு எழுதியதாக கூறப்படும் நிலையில் அவர்களை வைத்தே பாறையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வர்ணம் பூசி அழிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த 4வரும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியை சேர்ந்த சாமிநாதன், அவரது மனைவி மற்றும் 2 மகள்கள் என்பது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் இருக்கை உடைந்து பயணிகள் அமர முடியாத நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருக்கைகளை விரைந்து சீரமைக்க வேண்டுமென பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே காற்றம்பாக்கம் ஊராட்சியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் அவற்றை கட்டுப்படுத்த ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டமாக உலா வரும் நாய்கள், நடைபயிற்சி செய்பவர்கள், பாதசாரிகள், வாகனங்களில் செல்பவர்களை துரத்தி சென்று கடிக்க பாய்வதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சென்னப்பன் நாயக்கனூர் பகுதியில் பூ வண்டியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் ஓம் சக்தி கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் 5 பேர் படுகாயமடைந்தனர். பூ வண்டியின் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். சென்னை பூவிருந்தவல்லி அருகே பாரிவாக்கத்தில் கிராம மக்கள் சார்பில் கட்டப்பட்ட தேவாலயத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கிராம மக்களின் சொந்த செலவில் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் 26,000 சதுர அடி பரப்பளவில் சுமார் 3000 பேர் அமரும் வகையில் கட்டப்பட்ட தேவாலயத்தை CSI சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் அவ்வழியே வந்த பள்ளி வாகனம் பள்ளத்தில் சிக்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தனியார் அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த 2 பைக்குகளை மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து திருடி சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பாண்டியன் மற்றும் வேலு ஆகிய இருவரின் பைக்குகள் திருடப்பட்ட நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இந்நேரமும் இடிந்து விடும் அபாயம் உள்ளதால் அதனை இடித்துவிட்டு புதிய சுவர் கட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சுற்றுச்சுவரை சீரமைக்க 24 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் இதுவரை பணி தொடங்கவில்லை என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கும்பரம் பகுதியில் புதிதாக விமான நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வருவாய் அலுவலர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 கிலோ கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நாட்டு படகையும் பறிமுதல் செய்தனர். பாம்பன் முந்தல்முனை கடற்கரை பகுதியில் சுங்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இணைந்து சோதனையிட்ட போது சிக்கியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை ரோட்டில் சாமி படங்கள் விற்பனை செய்யும் கடைக்கு வந்த தம்பதி சாமி படத்தை திருடி சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளர் செந்தில்குமார் மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்றிருந்த போது வந்த தம்பதி சிறிய முருகன் படத்தை திருடி அதனை பைக்கில் மறைத்து வைத்து எடுத்து சென்றனர்.
திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரம் அருகே திருடுவதற்காக வீடு ஒன்றில் நுழைந்த இளைஞன் அங்கேயே ஆனந்த குளியல் போட்டுவிட்டு அங்கிருந்த சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு அச்சமின்றி சாவகாசமாக கதவை மூடிவிட்டு சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி உத்தரவை அமல்படுத்த கோரி தீக்குளித்து உயிரிழந்தவருக்கு நீதி கேட்டு திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் விரைந்து சென்று தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட தென்றல் நகரில் பாதாள சாக்கடை குழாயில் அடைப்பு ஏற்பட்டு தெருக்களில் தேங்கியுள்ள கழிவு நீரால் துர்நாற்றம் வீசும் நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேக்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த சில வாரங்களாக முறையாக இயங்காததால் ஆங்காங்கே குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே நள்ளிரவில் முகத்தில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டிற்குள் புகுந்து அரிவாளால் வெட்ட முயன்ற கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்கள் தடுத்து கூச்சலிட்டதால் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இருசக்கர வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தப்பி ஓடிய கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். வேலூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். வேலூரில் இயங்கும் தனியார் பள்ளியில் ஓட்டுநராக வேலை செய்த குடியாத்தம் அருகே சாரக்குப்பத்தை சேர்ந்த 61 வயது தேவேந்திரன் பேருந்தில் வரும் மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. கென் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருகில் இருந்த குடியிருப்புகளை வெள்ளம் மூழ்கடித்தது. இதனால் வீடுகளுக்குள் சிக்கித் தவித்த மக்களை பேரிடர் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலைசறுக்கு வீரர்கள், நீச்சல் வீரர்கள் திரண்டு மரியாதை செலுத்தினர்.